வாட்ஸ்அப்போட சேட் தீம்ல சூப்பரான அப்டேட் குடுத்துருக்காங்க. இந்த சேட் தீமே கஸ்டமைஸ் பண்ற மாரி, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தரலாம். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் சேட்ஸ வந்து இனிமே உங்களால பார்த்தீங்கன்னா, சேட் தீம் மூலியமா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த பேக்கிரவுண்ட மட்டுமே மாத்திட்டு இருந்த அந்த நேரங்கள்ல, இப்போ சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க வந்து பேக்கிரவுண்ட் தீம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா, சேட் பபிளையும் உங்க கலருக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுல வேரியஸான டைப்ஸும் இருக்கு. இப்போ இந்த சேட் டீமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? வாட்ஸ்அப்போட திக்கஸ்ட் பேக்கிரவுண்ட் அது இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? அது லைட்ல இருக்கணுமா? டார்க்ல இருக்கணுமா? கூடவே அந்த சேட் பபிள் இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன கலர்ல இருக்கலாம் அப்படிங்கிறத கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்பவே சொல்லிர்றேன். இந்த சேட் தீம் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சேட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். மத்த சேட்டுக்கு எதுக்குமே மாறாது. ஸோ தனித்தனியா கஸ்டமைஸ் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாரி அவங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியர், அவங்களோட அஃபெக்ஷன், லவ் இதுக்கு தகுந்த மாரி கூட நீங்க அழகா பார்த்தீங்கன்னா, அந்த சேட் பபிளோட கலர்ஸ் வந்து மாத்திக்கலாம். சேட் தீம பின்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, வெறும் கலர்ஸும் மட்டும் இல்லாம, ஒவ்வொரு தீம் பேக்கிரவுண்டும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த தீம் பேக்கிரவுண்ட்ல என்ன அட்வான்டேஜ்னா, இது லைட் மோட்ல இருக்கலாமா? டார்க் மோட்ல இருக்கலாமா? அது என்ன கலர்ல வந்து புரொவைட் பண்ணலாம்? அந்த கலர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பேஸ் எந்த மாரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்க சேட்ல பார்த்தீங்கன்னா, சேட் கலர் வந்து சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சேட் பபிள் எந்த மாரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்றீங்க இல்லையா? இதுல லைட் மோட்ல இருக்கும்போது ஒரு மாரி, டார்க் மோட்ல இருக்கிறது ஒரு மாரி. இப்போ வந்து இத கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்புட்ன்னா, அழகா வந்து இதுக்கு பேக்கிரவுண்டா வால்பேப்பர் எது மேட்சிங்கா இருக்கலாம் அப்படிங்கிறத கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் பூ போட்ட டிசைன், ஒரு மாரி மொக்க டிசைனா இல்லாம, ஹை குவாலிட்டி ஹெச்டி தீம பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த தீம் செட் பார்த்தீங்கன்னா, டெய்லி அப்டேட் ஆகும். நாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, நூத்துக்கணக்கான வால்பேப்பர்ஸ கூட குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். ஆல்ரெடி இதெல்லாம் டெலகிராம்ல எப்பயோ வந்தாச்சு. இருந்தாலும் இப்போ வாட்ஸ்அப் யூசர் பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்சடைலா அதை டெய்லி யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இது நார்மலா பார்த்தீங்கன்னா, இப்போ பிசினஸ் வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான்னு தெரியல. ஆனா, ஸ்டாண்டர்ட் நார்மல் வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த வால்பேப்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதோட கலர் வேரியேஷன, கலர் டோன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். லைட், டார்க் மோட்ல இருந்து மாத்த முடியும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இது வந்து பீட்டா டெஸ்டிங்ல இருந்தது. பீட்டா டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் யூசர்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த அப்டேட் வரல அப்புட்ன்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா போய் உங்களோட வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதுல வந்து சோலோ கலர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. இந்த சோலோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பழைய இது இருந்துச்சு இல்லையா? பழைய தீம்ல நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அவைலபிளா தான் இருக்கு. இப்ப அடிஷனலா வந்திருக்கிறதுல இத ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சோலோ கலர்ஸையும் ஆட் பண்ணிட்டு, இதுக்குள்ளேயும் லைட் மோட், டார்க் மோட், பேக்கிரவுண்ட்ல அந்த ஸ்கிராப் இருக்கலாமா? கூடாதா? அந்த ஸ்கிராட்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எந்த லைட் மோட்ல இருக்கணுமா? அதிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேரியேஷன வந்து காமிச்சுக்க முடியும். இல்ல, இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். எனக்கு ஓகே. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதையுமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். இல்ல நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா, என்னோட வால்பேப்பரே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும், அதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்கு. எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிட்டேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா. யூஸ் பண்ணி பார்த்தப்ப நல்லா இல்ல. நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, சாட் தீம்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஆப்ஷன் இருக்கு. அந்த ரீசெட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் இருக்கும்ல, அந்த கார்னர்ல இருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரீசெட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, இந்த சாட் தீம் ஆப்ஷன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆப்ஷன தவிர்த்துட்டு டெலகிராம்லேருந்து எந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தெரிஞ்சுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.